ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த வீடியோவில் வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4வது T20 ரிவ்யூ பண்ண போகிறேன். இங்கிலாந்து அந்த மேட்ச் 9 விக்கெட் கையில் வச்சு ஜெயிச்சுட்டா. இப்போ இந்த ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். பிளேயிங் லெவன்ஸோட ஆரம்பிச்சேன்னா இந்தியாவுக்கு வந்து 2 மாற்றம் இருந்துச்சு. இந்தியா வந்து ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி 2 பேருக்குமே ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்ததுனால அவளை உட்காத்தி வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர் எடுத்துன்னு வந்தா. இங்கிலாந்து வந்து ஒரு மாற்றம் பண்ணா, அதாவது லியம் டாசன் இன்ஜுரி வந்ததா இல்லை எதனால உட்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. ரெஹான் அஹமதை கொண்டு வந்து ரெஹான் அஹமதுக்கு பவுலிங்கும் கொடுக்கல. லியம் டாசன் வந்து ரெஹான் அஹமதோட ஒரு நல்ல பவுலர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அடுத்த மேட்சுக்கு ரெஹான் அஹமதை உட்காத்தி வச்சுட்டு லியம் டாசனை திருப்பி கொண்டு வருவேன். ஆனா அவருக்கு இன்ஜுரி வந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ வந்து எதனால உட்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. அப்புறமா இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுத்தா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான முடிவு. ஏன்னா ப்ரீவியூல நான் என்ன சொன்னேன், அந்த போன மேட்ச் வந்து 76 ஆல் அவுட் எதனால ஆனான்னா, அது வந்து பேட்டிங் சரியா விளையாடல. ஆனா அவ பயந்துண்டு பவுலிங் எடுத்தான். அந்த ஒரு ஓவர்ல 29 ரன் கொடுத்தவொடனே பயந்துண்டு பவுலிங் எடுத்தான்னு சொன்னேன். ஸோ இந்த கேஸ்ல வந்து பேட்டிங் எடுத்தது வந்து கரெக்டான முடிவு தான். நிறைய பேர் என்ன சொல்றான்னா, இந்தியாவுக்கு வந்து பேஸ் வீக்னஸ், பவுன்ஸ் வீக்னஸ் இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து மேல போடணும்னு சொன்ன ஹர்ஷ்தீப் சிங் வந்து மேல போட்டு, ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஜாஸ்காங் வந்து மேல போடுற பவுலர்ஸ் கிடையாது. எல்லாருமே சுத்தி விக்கெட்டை கொடுத்தா. அந்த போன மேட்ச்லயும் அப்படிதான் கொடுத்தா, இந்த விக்கெட்லயுமே அப்படிதான் கொடுத்தா. யாருமே உங்களுக்கு ஃபுல்லர் லெங்க்த்துக்கு பீட்டன் ஆகலாம் அதெல்லாம் ஆவே இல்லை. ஸோ அந்த பேஸ் வீக்னஸ், பவுன்ஸ் வீக்னஸ் தான் நான் சொல்லவே மாட்டேன். இந்த அப்ரோச் தான் அவன் மாத்தாதான் விளையாடுறா. எல்லாருக்குமே வித்தம் இருக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச்சை மாத்துறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் இருக்காது. ஆனா எப்ப மாத்த போறான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் அவுட் ஆனா. அப்புறமா 2வது விக்கெட் வந்து 4.2ல விழுந்தது. நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், ஸ்ரேயசர் வந்து ஒரு T20 மேட்ச்ல முதல் 4 ஓவருக்குள்ள இறங்கக்கூடாது. ஏன்னா சீமிங் பாலுக்கு வீக்னஸ் இருக்குன்னு சொன்னேன். பவுன்ஸ் வீக்னஸ் இருக்குன்னு சொல்ல, சீமிங் பாலுக்கு வீக்னஸ் இருக்குன்னு சொன்னேன். அது வந்து 4வது ஓவருக்கு அப்புறமா இறங்கி ஒரு 80 ரன் அடிச்சார். அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட். சிவன் தூபே வந்து நம்பர் 5 கரெக்டா பொசிஷன்ல இறக்கினா, இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது. ஒரு மாதிரி நான் டீம்ல இருக்க போறேனாங்கிற சந்தேகத்துல விளையாடுற மாதிரி இருக்கு. என்னதான் அடிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்னு அந்த ஒரு ரன் பால் 22 ரன்ஸ் நிறைய ஸ்பின்னர்ஸ் தான் போட்டா அவர்கிட்ட. வில் ஜாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்துற மாதிரி ஸ்பின்னர்லாம் கிடையாது. அப்பயுமே அவர் கஷ்டப்பட்டார். ஃபாஸ்ட் பால்ஸுமே அப்புறமா ஸ்லோ டெலிவரிஸும் நிறைய போட்டா. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பயமுறுத்துற மாதிரி பவுலிங் எல்லாம் போடல. அவர் வந்து இப்ப நான் டீம்ல இருக்க போறேனாங்கிற கேள்வியில அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு நினைக்கிறேன். சொன்ன பண்ண போறான்னு தெரியல. திலக் வர்மா திருப்பி நம்பர் 6ல இறக்கினா வேலைக்கே ஆகாது. அவர் நம்பர் 3ல விளையாடலைன்னா அவருக்கு இந்த டீம்ல இடமே கிடையாது. நான் வந்து திலக் வர்மா வந்து எப்பயுமே நான் நம்பர் 3 தான் விளையாடுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 3ல விளையாடே ஆனும், இந்த டீம்ல இருந்தே ஆனும். ஆனா நம்பர் 6ல வந்து அவருக்கு இடம் கிடையாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த பேட்டிங் பத்தி ஒன்றும் பேசுறது கிடையாது. இந்த அப்ரோச்ல தான் பிரச்சனை. அவருக்கு இந்த வித்தம் இல்லாதது. கேட்டா பிளாட் ட்ராக் புலி அது இதுன்னு நிறைய பேர் சொல்றா. அதெல்லாம் இல்லவே இல்லை. 1000 நாளுக்கு ஒரு சீரீஸ் தோக்காத 2 T20 வேர்ல்ட் கப் வந்து கன்செக்யூட்டிவ் T20 வேர்ல்ட் கப் அடிச்சுட்டு இப்ப தோக்கறானா, பிளாட் ட்ராக் புலி எல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கிலாந்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து வில் ஜாக்ஸ் இந்த சீரீஸ்ல ஒரு அளவுக்கு எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இந்த 2 for 20, ஜார்ஜ் டங்கு இந்த 2 மேட்ச் சுமாரா போந்திருக்கார். ஆனா அவர் வந்து எல்லாருமே சுத்தி விக்கெட் கொடுத்ததுனால அவருக்கு விக்கெட் கிடைக்கிறது. சாம் கரன் திருப்பியுமே நன்னா போடுது. ஆதில் ரஷீத் எல்லா மேட்சும் அடி வாங்கி இருக்கார். ஸோ அந்த பவுலிங் ஒன்றும் பயமுறுத்துற பவுலிங்லாம் கிடையாது. இந்தியா வந்து சுமாரா பேட்டிங் விளையாண்டா. அப்புறம் இங்க பார்த்தோம்னா இந்த இங்கிலாந்து பேட்டிங்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து ஒரு 1.5 ஓவருக்கு இந்தியா நல்லா போட்டா. அந்த டெசிஷன் மேக்கிங் தான் எனக்கு புரியல. இப்ப வந்து பிரசித் கிருஷ்ணா 2வது ஓவர்ல ஒரு 2 ரன் தான் கொடுத்தார். அப்புறமா அவருக்கு மேட்ச்லயே ஒரு 3 ஓவர், கடைசியில 3வது ஓவர் போட்டார். ரொம்ப நாள் பவுலிங்கே அவர் போடல. பிரின்ஸ் யாதவ்ல ஆரம்பத்துல நன்னா போட்டு எப்படின்னா ஃபில் சால்ட் வந்து 9 பந்துல ரன்னே அடிக்கல. அப்படின்னு பார்த்தா ஒரு வைடு ஹாஃப் வாலி, ஸ்லோவர் ஹாஃப் வாலி 96 கிலோமீட்டர்ல போட்டு 4 கொடுக்குறார். அப்புறம் அது நோ பால். அடுத்த பந்து ஒரு 130 வருஷத்துக்கு ஒரு யார்கர் போடுறார். இதெல்லாம் எனக்கு புரியவில்லை. அதே முன்னாடி போட்டா அது கண்டிப்பா அந்த 4 போயிருந்திருக்காது. ஸோ அந்த லாஜிக்கை தான் எனக்கு புரியவே இல்லை.
வாஷிங்டன் சுந்தர் வந்து இது நான் நிறைய தடவை இப்படி சொல்லியிருந்திருக்கேன். இது எப்படின்னா அவர் வந்து நான் குறை சொல்றது கிடையாதுன்னா, சிவம் தூபே மாதிரியே அப்படி இவருக்கு இன்னுமே ஜாஸ்தி. ஆனா எந்த ஃபார்மேட்டை விளையாடினாலுமே நான் பேட்ஸ்மேனா பவுலரான்னு தெரியாத மாதிரி அவ வந்து அந்த ரோல் இதே கொடுக்கல அவருக்கு. சில சமயம் நம்ம டெஸ்ட் மேட்ச் நம்பர் 3 இறக்குறா, இல்லைன்னா நம்பர் 8 இறக்குறா. குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சரி இங்கேயும் சரி பவுலிங் கிடைக்குமான்னு தெரியாது, எப்ப போடுவரும் தெரியாது. அப்புறமா இப்ப ரவி பிஷ்ணோய் வந்து 29 ரன் கொடுத்த உடனே நான் என்ன சொன்னேன், இப்ப அவருக்கும் இந்த வேற ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கம்பேர் பண்ணானா வருண் சக்கரவர்த்தி சரியா போடல. அதை தவிர ரவி பிஷ்ணோய், வருண் சக்கரவர்த்தி இந்த ஸ்குவாட்ல தான் ஒஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ். அதை தவிர வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஆனா ரவி பிஷ்ணோய் வந்து முதல் 3 ஓவர்ல 31 ரன் கொடுத்துமே 4வது ஓவர் திருப்பி கொடுத்தா. ஆனா இந்த கேஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஒரு ஓவர் 19 ரன் இனிமே எந்த மேட்ச்லுமே அதுக்கப்புறம் கொடுத்தது இல்லை பவுலிங். ஸோ இது வந்து நான் எப்ப போட போனேன், டீம்ல எதனால இருக்கேன்னு தெரியாததுனாலதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எப்ப போட்டாலுமே நான் நல்லா போட்டுதான் இன்னும் அந்த இது இருக்கு. கம்பேர்ட் டு அதாவது போல ரன் கொடுத்தாலுமே நான் திருப்பி விளையாடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறமா அவரோட T20 கரியர் இந்தியாவுக்கு என்ன போடுதுன்னு தெரியல. மேபி இதே ஸ்டில் இந்த ஜிம்பாப்வே டூருக்கு பேர் போடல, பவுலிங்கே கொடுக்காத இருந்துட்டு பேரே போடல. கண்டிப்பா இதுக்கப்புறமா வச்சுப்பாலான்னு எவ்வளவு நாள் வச்சுப்பான்னு எனக்கு தெரியல. அப்புறமா ஹர்ஷ்தீப் சிங்க்கு பவுலிங் கொடுக்காத சிவம் தூபேக்கு இந்த 100 ரன் வந்த உடனே கொடுத்தா அவர் வந்து ஒரு ஓவர்ல 15 ரன் கொடுத்தார். ஸோ வந்து ரொம்ப சுமாரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இது எப்படின்னா இந்த சீரீஸ்க்கு வந்து இந்த டீம் மாற்றவே முடியாது. ஏன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இன்ஜுரி இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு இந்த சீரீஸ்ல. பிஷ்னாயை கொண்டு வர போறது கிடையாது. சஞ்சு சாம்சன் இப்பதான் டிராப் ஆயிருந்திருக்கா. ஒருவேளை நான் என்ன பண்ணுவேன்னா திலக் வர்மா 3 விளையாடிட்டு இப்ப டிராப் பண்றது வந்து அந்த பிளேயருக்கு அந்த கண்டினியூட்டி நம்பிக்கை கொடுக்குமானா கொடுக்காது. ஆனா இப்ப சூர்யான்ஷக்கே கொண்டு வந்திருக்கா. அவர் என்ன பண்ணலான்னு பாக்குறதுக்காக சிவன் தூபையை உக்காத்தி வச்சுட்டு சூர்யான்ஷக்கே விளையாடலாம். அதோட வேற எந்த மாற்றமும் பண்ண முடியாது. பேனிக் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது எப்படின்னு சொல்றேன், வித்தம் இல்லாத இல்லை, செலக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த பேட்டிங் ஆடுற வந்து அவ வந்து ஒன்றும் சரியா பொசிஷன்லாம் பண்ணிக்கணும். ஆனா அவ வந்து அப்படி பண்ணலை. ஸோ அதனால தான் இந்தியா வந்து இந்த சீரீஸ் தோத்துருக்கா. பேனிக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நிறையா பிளேயர் ஒன்றும் வருத்துக்கு இருக்கா. நிறைய பிளேயர் இந்த ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர் வச்சும் நம்ம நல்லா பண்ணிடலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.